ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு பிரின்சிபல்லாம் என்னென்னு தெரியணும், இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னன்னா, த மணி borrowed or lent out for a certain period is called the principal or sum. அதாவது நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்குகிறோம், அது borrow பண்ணுறோம் அப்படிங்கிறதா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மணி பெய்டு ஃபார் யூஸிங் அதர்ஸ் மணி. ஸோ நம்ம ஒரு அமௌண்ட் நான் வாங்குகிறேன், அந்த அமௌண்ட்டை நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு மணி பே பண்ணுறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் borrowed for a certain period is reckoned uniformly, then is called simple interest. அதாவது நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சம்முக்கு நான் borrow பண்ணுறேன் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்படிங்கிறது, அது என்ன ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ பிங்கிறது பிரின்சிபல், ஸோ அமௌண்ட் நம்ம borrow பண்ணுறது, என்னங்கிறது எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படிங்கிறது, ஆர் ரேட் பர் ஆனம், தட் இஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் எஸ்ஐ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் நம்ம பே பண்ணுறதுனா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் எஸ்ஐங்கிறது தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Find the simple interest on rupees 68,000 at 16.2/3% per annum for 9 months. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலி என்னங்கிறது ரெப்ரசன்ட் இயர்ஸ், பட் இங்கே வந்து மந்த்ஸில் இருக்குது. ஸோ இயர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 9/12 பண்ணுறப்ப 3/4 இயர்ஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ அப்படியே நமக்கு பி இருக்குது, என் இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் 8,500. Next problem, find the simple interest on rupees 3,000 at 6.1/4% per annum for the period from 4th February 2005 to 18th April 2005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு என்ன டைம் பீரியட் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரியில் எவ்வளோ, மார்ச்சில் எவ்வளோ, ஏப்ரல் எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் டேஸில் வந்துடுது. நம்ம இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணப்போ 73 டிவைட் பை 365 டேஸ் பண்ணுறப்ப நமக்கு இயரில் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன, டே ஆன் விச் மணி இஸ் டெபாசிட்டட் இஸ் நாட் கவுண்டட் வைல் டே ஆன் விச் மணி இஸ் வித்ட்ரான் இஸ் கவுண்டட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப இந்த 4th எடுத்துக்குவோம், 4th வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்த டேயில் நம்ம வந்து மணி டெபாசிட் பண்ணுறோமோ அதை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறோம்ல, அந்த இதை கவுண்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல், அப்போ 18 டேஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம வித்ட்ரா பண்ணுறப்ப அந்த டேட்டை எடுத்துக்குவோம், பட் வந்து நம்ம மணி டெபாசிட் பண்ணுறோம் 4th February எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், ஸோ என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். A sum at SI at 13.1/2% per annum amount to rupees 2,502.50 after 4 years, find sum. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு அமௌண்ட்டு. ஓகேங்களா? அது வந்து என்னது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் எனக்கு ஆகுது அப்படின்னா 2,502.50 ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் இதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ எஸ்ஐ நமக்கு என்னது தெரியாது. பட் நம்ம இதை வச்சு பிரின்சிபலாக ஒரு டேர்மாக கொண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? பிரின்சிபல் எக்ஸை வச்சுட்டு நம்ம எஸ்ஐக்கு ஒரு டெரைவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு அமௌண்ட்டுங்கிறது தெரியும், பி ப்ளஸ் எஸ்ஐன்னு தெரியும். ஸோ அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் தெரியாது, எஸ்ஐங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இன் எக்ஸ் டேர்ம்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்படி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சி நமக்கு எக்ஸ் என்னது, நம்ம என்ன எடுத்துருக்கோம், பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் வச்சுட்டு நம்ம மறுபடியும் எஸ்ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஃபைண்ட் அவுட். A sum of rupees 800 amounts to rupees 920 in 3 years at simple interest. If interest rate is increased by 3%, it would amount to how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு 920 ஆயிடுச்சு 3 இயர்ஸில். ஓகேங்களா? ஸோ நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எஸ்ஐ தெரியும், ஸோ நமக்கு பிரின்சிபல் தெரியும், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்குன்னு தெரியும். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நியூ ரேட் பார்த்தீங்கன்னா
இன்க்ரீஸ் பை 3%. அப்போ 8%. ஸோ 8% அப்படிங்கிறப்ப ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும் இன்டூ நியூ ரேட் போட்டுக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோன்னா நியூ அமௌண்ட் எவ்வளோ வரும் 992. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். கைண்ட்லி சப்போர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.